ஸோ இந்த சம் என்ன கேட்டிருக்காங்க, மெட்டாலிக் கியூப், ஒரு மெட்டாலிக் கியூப் ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ அதோட சைடு வந்துட்டு 15 சென்டிமீட்டர், சைடுனா என்னது ஏ ஓகேவா. 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இஸ் மெல்டட் அண்ட் ஃபார்ம்டு இன்டு எ கியூபாய்டு, ஒரு கியூபை கியூபாய்டாக மாற்றுறாங்க. அப்படிங்கிறப்ப இதுவும் எப்படி இருக்கும், இதோட வால்யூமும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேவா. இஃப் த லென்த் அண்ட் ஹைட், ஸோ லென்த்தும் ஹைட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, கியூபாய்டோட லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. பிரெத் ஆஃப் த கியூபாய்டு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் எ கியூபும் அதே மாதிரி வால்யூம் ஆஃப் எ கியூபாய்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. இதை உருக்கி தானே இதை செய்கிறாங்க அதனால் ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டுமே வந்துட்டு என்னது ஈக்குவல் வால்யூமில் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் எ கியூப் அப்படின்னா ஏ கியூப் அப்படின்னு தெரியும். கியூபாய்டு அப்படிங்கிறப்ப எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, ஏஎல்பிஹெச் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஏங்கிற சைடு வந்து கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது லென்த்து கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர் அப்படின்னு, ஹைட்டு வந்துட்டு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, பிரெத்து தான் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ பிஏ மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15 கியூப் இஸ் ஈக்குவல் டு லென்த் என்னது 25 இன்ட்டு பிரெத்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஹைட்டு வந்துட்டு என்னது 9 ஓகேவா. ஸோ 15 கியூப் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், 15 × 15 × 15 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடுமா. இப்போ டிவைடட் பை 25 × 9 ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு பி மட்டும்தான் இந்த இடத்துல அப்படியே இருக்கும் ஓகேவா. ஸோ 3 3s are 9, 5 3s are 15, 1 3 is 3, 5 3s are 15. ஸோ அதே மாதிரி 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 1 5 is 5, 5 5s are 25. ஸோ 5க்கு 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, b இஸ் ஈக்குவல் டு 15 மட்டும்தான் இருக்குது. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் ஓகேவா. நம்மக்கிட்ட கொஷனில் எப்படி கேட்டாங்க, த பிரெத் ஆஃப் த கியூபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. ஸோ த பிரெத் ஆஃப் த கியூபாய்டு இஸ் ஈக்குவல் கியூபாய்டு இஸ் 15 சென்டிமீட்டர். புரிஞ்சுதான் இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.